என்னவாமா வெளில சாப்பிடலாம் கூப்பிட்டீங்க? ஏன் அக்கா சமையல் இன்னைக்கு? டெய்லி உங்க அக்கா சமையல் தான் மாப்பிள்ள. நீ ஊருக்கு வந்திருக்கேன், உன்னை கூப்பிட்டேன். என்ன மாப்பிள்ள மூஞ்சி தொங்கி போயிருக்கு? நீங்க முன்னாடி இருந்ததை உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு சொன்னாலா? இல்லம்மா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த என்ன உங்க கல்யாணம் என்ன? எப்படி மாமா பொண்ணு பார்க்கட்டுமா இல்லை ஏதாச்சும் இளவு போட்டு திடீரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த கல்யாணம் தான். அப்புறம் அடுத்த என்ன போயிட்டே இருக்கோம். என்ன மாப்பிள்ள முணங்குற? என்ன இந்த புரிய மாதிரி சொல்லுப்பா. சரிங்கம்மா, ஒரு குழந்தை பிறகுது. என்ன கண்ணு காது மூக்கு வாயிலாம் அவங்க மாதிரி இவங்க மாதிரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் வருஷத்துல நடக்குது, பேசுது, மொட்டை போற ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு கரெக்டா. அடுத்து எப்போ ஸ்கூல் சேர்க்க போறீங்க? எந்த ஸ்கூல் சேர்க்க போறீங்க? ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் எத்தனை இருக்கு? கிளாஸ்ல ஃபர்ஸ்டா செகண்டா? அது ஒரு வரைக்கும் படிச்சு 10வது வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் 10th எத்தனை இருக்கு? ஒரு நல்ல மார்க் எடுத்து 12th வந்துட்டான். அப்புறம் 12th எத்தனை இருக்கு? சொல்லிக்கிற மாதிரி மார்க் எடுத்து ஸ்கூல் முடிச்சிட்டான். அடுத்து எந்த காலேஜ் சேர்க்க போறீங்க? அதுல எந்த கோர்ஸ் சேர்க்க போறீங்க? கிடைச்ச மார்க் காலேஜ் சேர்த்தாச்சு. எதுக்கு அந்த காலேஜ் சேர்ந்தானு அவனுக்கு தெரியல, எதுக்கு அந்த கோர்ஸ் சேர்த்தானு தெரியல, ஆனா சேர்த்தாச்சு. எவ்வளவு மார்க்கு, கிரேடு, சிஜிபிஏ, பெர்சன்டேஜ் இதெல்லாம் எவ்வளவு வச்சிருக்க? அடுத்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அரியர் வச்சிருக்கியாப்பா? அரியர்லாம் இல்லாம நல்ல சிஜிபியோட ஃபைனல் இயர்ட்டான். அப்புறம் எத்தனை கம்பெனி வந்துச்சு? எத்தனை இன்டர்வியூல செலக்ட் ஆனீங்க? பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஒரு கம்பெனில செலக்ட், கடைசியில போய் வேலையில போய் பண்ணிட்டான். கடைசியில் மாப்பிள்ள சொல்றேன் கேளு. அடுத்து என்ன கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வீடு இருக்குன்னு பார்ப்பாங்க, கார் இருக்காங்க, சுத்தி எவ்வளோ பார்ப்பாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு தேடணும். அது பொண்ணு தேடணும், அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம்லாம் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அந்த கேஸ்ட் கண்ட்ராவியெல்லாம் தாண்டி அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா கடைசியாக கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சிருவோம். தெரியுமா? அடுத்து எதுவும் வீட்டுல விசேஷம் இல்லையா? அது குழந்தை பிறந்துச்சு மாப்பிள்ள. அது நல்லபடியா வளர்த்து நல்லபடியா ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு 10th நல்ல மார்க் 12th நல்ல மார்க் வாங்க வச்சு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்த்து, எந்த காலேஜ் இருக்குமே அந்த காலேஜே சேர்த்து, அதுக்கப்புறம் காலேஜில் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போய் சேர்த்து விட்டு அந்த வேலைக்கு போகிறேன். அந்த நடுவில் கேப்பில் எவனையோ இழுத்துட்டு வந்து நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லையானே தெரியாமல் புட்டுக்கிட்டு போனாலும் போயிடும். அது யாருக்கு தெரியுமோ? கடைசியாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, அதுவும் கடைசி கிடையாது. இது வந்து ஒரு மாய சுழல் மாப்பிள்ள. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படி இருந்தா இந்த சமுதாயம் இவனை ஏத்துக்காது. விடு மாப்பிள்ள. சரி வா, இந்த கரும்பை தொட்டு வெளில வரணுமா? தம்பி, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? தம்பி வேலைக்கு போயிட்டீங்க, அடுத்த கல்யாணம் தானே? மாமா மாப்பிள்ள யாரா நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?